அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டைரி சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது பிளேலிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மாடு வளர்ப்பு மற்றும் பால் உற்பத்தியை எப்படி நம்ம அறிவியல் ரீதியாக அணுகலாம் அப்படின்றத பற்றி நம்ம வருங்காலங்களில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதோடைய முதல் பதிவாக இது. மாடுகளில் காயம் ஏற்படுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நம்ம கடந்து போகக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா ஒரு சின்ன காயத்தை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா அது 2-3 நாளாக புழு வச்சு செப்டிக் ஆகி அதனால் ஏற்படக்கூடிய வலினால் உடனே பால் குறைஞ்சிரும். எங்கள் மாடுகளில் பார்த்திங்கன்னா பெருசாக காயங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே 1-2 சின்னதாக வந்தாலும் உடனடியாக நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவோம். வாங்க எங்கள் மாடுகளுக்கு நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது, உண்மையாலுமே ட்ரீட்மெண்ட்னால தான் காயம் குணமாகுதா. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஏன் நீங்கள் இயற்கை வைத்தியம் செய்யறதில்ல அப்படின்னு கேட்டார். அதுக்கான அறிவியல் பூர்வமான விளக்கம் இதெல்லாம் இந்த பதிவில் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாடுகளை நம்ம தினமும் கவனிக்கணும். அப்போ தான் ஒரு சின்ன காயம் ஏற்பட்டாலும் அதை உடனே சரி செய்ய முடியும். காயத்தோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி காயம் ரொம்ப சின்னதாக மேல் தோல் மட்டும் காயமாயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம மஞ்சத்தூள் வேப்பனையை வச்சு நம்ம இதை சரி செஞ்சுக்கலாம். சின்ன அளவில் சதை கிழிஞ்சிருந்தாலுமே இமீடியட்டாக அதை குணப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. மடியில் இருக்கக்கூடிய புண்களுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு சொல்யூஷன் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கான லிங்க் மேலே கொடுக்குறேன். அந்த சொல்யூஷனை புண்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணி நல்லா தொடச்சிக்கோங்க. இதுதாங்க நான் யூஸ் பண்ணுற மருந்து, ஆல்மிசோல் ஸ்ப்ரே. நான் பல மருந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இந்த மருந்து மாதிரி எந்த மருந்துமே ரிசல்ட் கொடுத்ததில்லை. இந்த ஸ்ப்ரேயில் முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி சாதாரண ரொம்ப ஆழம் இல்லாமல் நார்மலான காயத்துக்கு ஸ்ப்ரேன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஆழமான சரியாக கவனிக்காமல் விட்டு செப்டிக் ஆகி புழு வச்சிருக்கக்கூடிய புண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2வது ஆப்ஷன் ஸ்ட்ரெம்மை யூஸ் பண்ணலாம். சீல் பிடிச்சி இன்ஃபெக்ஷன் ஆன காயங்களுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த மருந்து. இதை ஏன் நான் அவ்வளோ பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, ஸ்ப்ரே அடித்து 15 நிமிஷத்தில் அந்த காயத்தில் இருக்கிற புழு மாடோட நரம்பு மண்டலத்தை தாக்குறத ஸ்டாப் பண்ணிடும். மறுபடியும் இந்த ஸ்ப்ரேவை லைட்டாக நம்ம அடிச்சு விடும் போது அந்த புண்ணுக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த புண்ணை அது காய வச்சிடும். ஏன் நம்ம இயற்கை வைத்தியம் பண்ணுறதில்ல அப்படின்னு நம்ம நண்பர் கேட்ட கேள்விக்கான பதில் என்னென்னா, மஞ்சளுக்கும் வேப்பெண்ணைக்கும் புழுக்களை கொல்றதுக்கான திறன் ரொம்ப கம்மி. காயத்தோட ஆழம் அதிகமாக இருக்கும்போது அதோடைய உள் வரைக்கும் போய் பாக்டீரியா மற்றும் புழுக்களை முழுசாக அழிக்கிறது இல்லை. மஞ்சத்தூள் வேப்பனையோட பவர் சீக்கிரம் குறையிறனால மறுபடியும் தொற்று ஏற்பட்டு காயம் ஆறுறதுக்கு லேட் ஆயிடுது. அதுக்கு நான் யூஸ் பண்ண வேண்டான்னு சொல்ல வரல. கொஞ்சம் காயத்தோட தன்மை குறைஞ்சோன்னே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இத்தனை விளக்கு எனக்கு தேவையா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பயன்படுத்துகிற ஒரு பொருள் மாட்டுக்கு உண்மையாகவே உபயோகமாக இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் என்னடா சயின்ஸ் இருக்குன்னு கேட்குறீங்களா? இங்கே தான் நம்மளுடைய பங்கு வருது. நம்ம வெளியே கொடுக்கக்கூடிய ஒரு மருந்துனால காயம் ஒரு பாதி தான் குணமாகும். மாட்டோட உடம்புல இருக்கக்கூடிய இரத்த வெள்ளையணுக்கள் அதோட வேலையை கரெக்டாக செஞ்சால் தான் அந்த காயம் முழுமையாக குணமடையும். ஒரு மாடு நல்ல ஆரோக்கியத்தில் இருந்தால் தான் இது எல்லாம் நடக்கும். எப்படி பால் அதிகப்படுத்தலாம், எப்படி ஃபேட்டஸ்னஸ் அதிகப்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் ஓரம் தள்ளி வச்சுட்டு நாள் தவறாமல் தாது உப்பு கலவையும் எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைந்த மாட்டு தீவனமும் மாடுக்கு கிடைச்சாலே மாடு ஆரோக்கியமாக இருக்கும். இது இந்த காயத்துக்கான ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை, நீங்கள் மாடு வளர்ப்பில் என்னென்ன பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ அனைத்துக்கும் இதுதான் தீர்வு. மாடுகள் பராமரிப்பு மற்றும் தீவன மேலாண்மை டாபிக் வரும்போது இதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த மாதிரியான தகவல்கள் பிடிச்சிருக்கா? மேலும் இது போன்ற பதிவுகள் போடலாமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் மேலே சொன்ன இந்த ஆல்மிசோல் ஸ்ப்ரே கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பெரிய கடைகளில் கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.